இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மிஷினை ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்துறீங்க இல்லையா, ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா வாட்டர் லெவல் வந்து மேக்ஸிமம் ஆகும் சில சமயம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோவில் வரும் உங்களுக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் லெவல் வேணுன்னா இந்த பட்டன் தான். இது ஒரு 4 துணி போடுறீங்கன்னா லோவில் வச்சுக்கிங்க, ஒரு 6 துணி போடுறீங்கன்னா மீடியம், ஒரு 8 துணி போடுறீங்க 10 துணி போடுறீங்கன்னா ஹை, மேக்ஸிமம்னா வேரி ஆகும் உங்களுக்கு. நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கலாம். சரியா? துணியோட அளவு பார்த்திங்கன்னா இந்த அளவு தான் போடணும் நீங்கள். சரியா? இந்த அளவு போட்டால் தான் உங்களுக்கு வாஷ் குவாலிட்டி இருக்கும். இந்த ஸ்டெம் இருக்குது இல்லைங்களா, ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது ரைட் அண்ட் லெஃப்ட்டில் ஒர்க் ஆகும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா துணி போடும்போது 4 சைடு ஈவனாக போடணும் உங்களுக்கு. 4 சைடு ஈவனாக போடணும் உங்களுக்கு. இது என்ன ரீசன் 4 சைடு ஈவனாக போடணுங்க, அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா துணி ஒரு சைடு கிளாத் இதுவாகாது உங்களுக்கு. ஸோ அதுக்காக தான் அது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன ஆகுனா எம்டியாக சுற்றும். இது என்ன ரீசன்னா துணி பவுடர் மிக்ஸ் ஆகிறதுக்காக சுற்றும். ஸோ அந்த 30 செகண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் துணியை வந்து பார்த்திங்கன்னா 4 சைடு ஈவனாக எடுத்துக்கணும். ஸோ 4 சைடு ஈவனாக எடுத்து விட்டால் தான் உங்களுக்கு வந்து வாஷ் குவாலிட்டியை வந்து பார்த்திங்கன்னா துணி ஒரு சைடு அடிக்காத இருக்கும், வாஷ் குவாலிட்டி இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. ஸோ இப்போ நீங்கள் வாட்டர் லெவல் மாற்றினீங்கன்னா மாறாது உங்களுக்கு. என்ன ரீசன்னா மறுபடியும் பாஸ் பண்ணிட்டு தான் மாற்றணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மாற்றணும். அப்படியே போய்ட்டு வாட்டர் லெவலில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மாறாது. ஸோ என்ன பண்ணணும்னா பாஸ் பண்ணிட்டு தான் நீங்கள் மாற்றணும். அப்படி தாங்க வாட்டர் லெவல் செட் பண்ணணும் உங்களுக்கு. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா துணி வந்து 30 செகண்ட் எம்டியாக சுற்றுது இல்லைங்களா, ஒரு சைடு ஆயிடுச்சு பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை பிரித்து 4 பக்கம் ஈவனாக போடணும். ஓகேங்களா? வாட்டர் லெவல் இப்படி தான் செட் பண்ணணும் உங்களுக்கு. இப்போ வந்து ஆட்டோவில் வராதவங்களுக்கு நீங்கள் மிஷினை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் கொடுத்தாலும் இப்போ தண்ணி கொஞ்சம் இருக்குது. ஸோ வந்து என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து மேக்ஸிமில் போயிடும். ஸோ அதனால் என்னென்னா மறுபடியும் நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஆட்டோ வேணும் அப்படின்னா நீங்கள் B10 வைக்கணும். வச்சுட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காய வைக்கிற ப்ரோக்ராம் ஒர்க் ஆகும். தண்ணி வெளியேற்றது இருந்தாலும் இப்படி தான் ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரி என்னென்னா வெளியே ஏற்றிக்கணும் நீங்கள் தண்ணியை. ஸோ வாட்டர் லெவல் உங்களுக்கு அப்போ தான் வந்து ஆட்டோவில் வேணும்னா ஆட்டோனா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு எப்பவுமே தண்ணி எடுக்கும்போது ஹை லெவலில் எடுக்கும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வந்து வாட்டர் லெவல் சென்ஸ் பண்ணி குறைக்கும் உங்களுக்கு. ஸோ அதுதான் ஆட்டோமேட்டிக்கு சொல்லுவாங்க. இருக்குங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வெளியே போயிடும் உங்களுக்கு. வெளியே போயிட்ட அப்புறம் என்னென்னா கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரன்னிங் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ட்ரைன் பைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஹைட்டாக இருந்ததுன்னா வாட்டர் லெவல் வந்து கரெக்டாக சென்ஸ் ஆகாது உங்களுக்கு. ஸோ இது கரெக்டாக கீழே ஒரு 1 அடி கீழே இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக சென்ஸ் ஆகும். ஸோ அதை பார்க்கணும் நீங்கள். மறுபடியும் நீங்கள் ஆட்டோவில் செட் பண்ணால் ஆன் பண்ணிட்டு ஸ்டார்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோவில் வந்துடும். இந்த மாதிரி சுற்றி பார்க்குது இல்லைங்களா, சுற்றிட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரம் ரொட்டேட் ஆகி வாட்டர் லெவல் வந்து ஆட்டோவில் வந்துச்சு இல்லைங்களா. மறுபடியும் இது வந்து பார்த்திங்கன்னா மாற்றினீங்கன்னா மாறல தெரியுங்களா. பாஸ் பண்ணிவிட்டு ஒரு 4 துணி போடுறீங்கன்னா லோ, ஒரு 6 துணி போடுறீங்கன்னா மீடியம், 8 துணி 10 துணி போடுறீங்கன்னா ஹை, 15 துணி போடுறீங்கன்னா ஹை மேக்ஸிமம்.
ஒன்ஸ் நீங்கள் ஆட்டோலேருந்து லோ மாற்றிட்டீங்கன்னா லோ, மீடியம், ஹை, மேக்ஸிமம் தான் வரும். ஆட்டோமேட்டிக் வராது. மறுபடியும் நீங்கள் ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணால் தான் ஆட்டோவில் வரும். சரிங்களா? ஸோ வாட்டர் லெவல் நீங்கள் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா வாஷ் குவாலிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு 4 துணி போகிறீங்கன்னா லோ, ஒரு 6 துணி போகிறீங்கன்னா மீடியம், ஒரு 8 துணி போகிறீங்கன்னா ஹை, 10 துணி 15 துணி போகிறீங்கன்னா மேக்ஸிமம் ஹை. சரிங்களா? இந்த அளவு தான் துணி போடணும் உங்களுக்கு. சரிங்களா?